நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சயுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பௌகாக. கண்ணனுடைய கதையை கேட்கும் விருப்பம் இருப்பவர்கள் எல்லாம் பாகவதத்தை வாசிக்கிறார்கள். கண்ணனே பாகவத புராணத்தில் எழுந்தருளியுள்ளான். பாகவதத்துக்குண்டான தனிச்சிறப்பு, அதில் முக்கியமான 2 பகுதிகள் உள்ளன. ஒன்று தத்துவார்த்தங்கள், ஆத்மாவை பற்றியும் பிரம்மம் பரமாத்மாவை பற்றியும் கர்மங்களை பற்றியும் பிறப்பையும் இறப்பையும் பற்றி நன்கு விளக்கும். இதெல்லாம் ஓர் புறத்தில் புரிவதற்கு சற்றே கஷ்டமாக இருந்தாலும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதே பாகவதத்தில் கஷ்டப்படாமல் தெரிந்து கொள்வதற்கு மற்றொரு பகுதி உள்ளது. அது பகவானுடைய கதைகள். தத்துவார்த்தங்களா இருக்கிறது ஒரு பகுதி, கதையா இருக்கிறது மற்றொரு பகுதி. இப்ப நாம 10வது ஸ்கந்தம் முழுவதையுமே கிருஷ்ண கதையைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த ஒரு கதைக்குள்ளும் ஒரு கருத்து உண்டு, தத்துவார்த்தம் உண்டு. நாம தத்துவார்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும், கதையையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையே, எங்களுக்கு அவ்வளவு தூரம் புத்தி கிடையாது, ஏதோ கேட்டுக்கொள்ளுகிறோமே தவிர தத்துவங்கள்லாம் அவ்வளவு தெளிவா புரியதில்லை. ஆனா கிருஷ்ண கதையை நன்னா கேட்கிறோம், அது மிகுந்த ஆசையோட அனுபவிக்கிறோம். அதுல உள்ளம் ஈடுபட்டு இருக்கிறது, கண் கலங்குகிறது, நான் தழுதழுத்து போகிறது. இதனால் முக்தி கிடைக்குமா கிடைக்காதா? தத்துவத்தை உள்ளபடி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய கஷ்டமான வாத பகுதிகள்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தா தான் மோட்சமா? அல்லது ஓரளவு தத்துவார்த்தத்தை தெரிஞ்சுனுட்டு கண்ணனே கடவுள் என்று புரிந்து அவரிடத்துல பக்தி பண்றதே நன்மைன்னு தெரிந்து பெருமான அடைய வேணுங்கிற ஆசையை வளர்த்து கொண்டு விட்டால் அதனால பகவான் முக்தி கொடுத்துடுறாரா? ஓஹோன்னு புத்தி இருக்கணுமா? அல்லது ஓரளவு புத்தி இருந்து ஓஹோன்னு பக்தி இருக்கணுமா? இந்த 2ஐயும் சீர்தூக்கி பார்த்தால் 2வதுக்குத்தான் பெருமை. ஓஹோன்னு ஞானம் வளர்ந்துன்றதுனால மட்டும் ஒப்பிச்சு காட்டினதுக்காகவோ மனப்பாடமா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், எந்த சூக்ஷ்மமான அர்த்தத்தையும் அழகழகா பிரிச்சு புரிஞ்சு வச்சிருக்கேன், ஆனால் கண்ணனிடத்தில் அன்பில்லை என்று சொன்னால் மோட்சம் கிடைக்காது. அதே சமயத்தில் நிறைய அன்பு இருக்கு, ஆனா பரமாத்மா ஆறுன்னு கேட்டா சரியா தெரியாது, ஜீவன் என்ன பண்ணணும்னு கேட்டா தெரியாது, சம்சாரத்தை பார்க்க கூடாது, உடலை பார்க்க கூடாது, ஆத்மாவைத்தான் பார்க்கணும்னா இல்ல, ஒரே பற்றுதலோட தான் இருக்கேன். ஆனா அந்த பற்றுதலோட துளியும் வைராக்கியம் இல்லாம வாழ்ந்துட்டே பக்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு தத்துவம் புரியணும், தேகம் வேறு ஆத்மா வேறேன்னு தெரியணும், ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்துன்னு புரியணும், அவனை அடைவது வாழ்க்கையின் பயன்னு தெரிஞ்சுடணும். இதுவரைக்கும் தத்துவார்த்தங்கள்ல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அதற்கு மேலே ஓஹோன்னு இப்போ உபனிஷத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அவ்வளவா நமக்கு புரியாத போயிட்டாலும் அது போனா போறது. பகவான், நாம், உடல் 3 பேரும் வெவ்வேறேன்னு தெரிஞ்சுடணும். இந்த ஜீவாத்மாவுக்கு பயன் பகவானை அடைவதுன்னு புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நாம தெரிஞ்சுட்டோம், பெருமான ஆசைப்பட்டபடியெல்லாம் நடப்போம், அவர் எதை விருப்பப்பட மாட்டாரோ அதை செய்ய மாட்டோம். இப்படிங்கிறதுல நிச்சயமா இருந்து சாஸ்திரத்துல சொன்னபடிக்கு அனுஷ்டானங்களை விடாமல் பண்ணி கொண்டு வந்து பகவானிடத்துல அன்போடு இருந்தோம்னாலே தன்னடையே எம்பெருமான் மோட்சம் கொடுக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் இடப்பிள்ளைகள் எல்லாரும், கோபிகா ஸ்திரீகள் அனைவரும். அவர்களுக்கு ஒன்றும் சாஸ்திரம் வாசித்து பெரிய கருத்துக்கள்லாம் தெரியாது. ஆனா கண்ணனோட கண்ணனாக அவனிடத்துல அடங்காத அளவில்லாத அன்போட வாழ்ந்தார்கள். அவனை கூடையே பெறுவதற்குண்டான, அவனோட காட்டில் சஞ்சரிப்பதற்குண்டான பாக்கியத்தை செய்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட கோபர்களாகவே கண்ணன் மாறினான். 1 வருஷத்துக்கு கோகுலத்திலிருந்து பிருந்தாவனத்துக்கும், பிருந்தாவனத்திலிருந்து கோகுலத்துக்கும் மாற்றி மாற்றி நித்தியப்படி போயிட்டு வந்தார். பிள்ளைகள்லாம் ஊருக்கு போயிட்டு 1 வருஷம் கழித்து கண்ணன் இதை போல நடத்தினான்னு சொன்னார்கள். ஆனா அகாசுரனை அன்று காலை கொன்றதாக குறிப்பிட்டார்கள் என்று வத்சாபகரண சரித்திரத்தை பார்த்துட்டோம். பிரம்மாவே கண்ணனை இன்னான்னு புரிந்து கொள்ளாமல் அபச்சாரப்பட்டார்.
பிற்பாடு புரிந்து கொண்டார். அந்த கதையிலையும் நாம தெரிஞ்சின்றது என்ன, நாகப்பழம் விற்கிறவ கதையிலேருந்து தெரிஞ்சின்றது என்ன, ததிபாண்டனுடைய கதையிலேருந்து தெரிஞ்சின்றது என்ன, எப்படிப்பட்ட ஏழையும் எளியவனும் படிப்பறிவே இல்லாதவன் கூட பகவான புரிஞ்சுடலாம், பக்தி பண்ணலாம், அவனிடத்துல மோட்சத்தை பிரார்த்திக்கலாம். எப்பேற்பட்ட தேவர்கள் மகரிஷிகள் கூட பெருமானை தெரிந்து கொள்ளாமலே போகலாம், அவனிடத்துல மோட்சத்தை பிரார்த்திக்காமலே போகலாம். இனி அடுத்த அத்தியாயத்துக்கு செல்வோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது 15வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கண்ணன் மாடு கன்றுகளை மேய்த்தது, தேனுகாசுரனை முடித்தது, காளியனாலே அந்த ஊருக்கு ஏற்பட்ட ஆபத்து, இதுவரைக்கும் இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளன. முதல்ல பார்ப்போம். ததச்ச பௌகண்டவய ஸ்ருதௌ விரஜே பபூவ துஸ்தௌ பசுபால சம்மதௌ தாஸ்சாரயந்தௌ சகிபிஹி சமம் பதைஹி விருந்தாவனம் புண்ணியமதீவ சக்ரதுகு. தங்கள் திருவடி பட பிருந்தாவனம் முழுக்க நடந்தார்கள். கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், பிருந்தாவனம் சரண சஞ்சரணை புனானே. தங்கள் திருவடிகள் பட்டு பட்டு பிருந்தாவனத்துல செடி கொடிகள் கூட புண்ணியம் பண்ணி ஆகிவிட்டன. அதுகளை தொட்டா நமக்கு புண்ணியம், பாபங்கள் எல்லாம் விலகி போயிடும் என்கிற அளவு காச்சா கண்ணனாலே மேய்க்கப்பட்ட பசுமாடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல. கண்ணனிடத்தில் நீ நித்த சூரிகளுக்கு நாயக்கனா இருக்கியா அல்லது பசுமாடு கன்றுகளை மேய்க்கிறாயா என்று கேட்டால் கண்ணன் உடனே சொல்றது பசுமாடு கன்றுகளுக்கு நாயக்கனா இருக்கிறது தான் பிடிக்கும். அதிலும் வயசான பசுக்களை மேய்ப்பதை காட்டிலும் கன்றுக்குட்டிகளை மேய்ப்பதிலே கண்ணனுக்கு இன்னும் திருப்தியாம். திவத்திலும் பசுநர மேய்ப்பு உவத்தின்னு ஆழ்வார் சாதித்தார். திவத்திலும் நித்தசூரி மண்டலத்திலே வைகுந்தத்திலே இருந்து நித்தசூரிகளை ஆழ்வதை காட்டிலும் பசு நிறை மெய்ப்பு உவத்தி பசுமாடு கன்றுகளை மேய்த்து அதனால் ஆனந்தப்படுகிறாய். இன்னைக்கும் பிருந்தாவனத்துக்கு போனோம்னால் எங்கும் மாடு கன்றுகளை பார்க்கலாம். அதை ஓட்டிக்கொண்டு இடையர்கள் கூட்டம் கூட்டமா, கற்று கறவை கணங்கள் பல, 7 லட்சம் பசுமாடு கிட்டத்தட்ட இருந்திருக்கணும்னா அதை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும். வெள்ளை பசுவோ, அது புட்டா போட்ட பசுவோ, கோடு போட்ட பசுவோ, எப்படி இருக்கிற பசுவோ, ஒன்னொன்னு கண்ணனை விட உயரம். அதது கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டு பட்டே வளர்ந்திருக்குமாம். காலை பொழுதில் கண்ணன் அனைத்து பசுக்களையும் ஓட்டி கொண்டு போகிறார். பசுவும் புரஸ்கிருத்திய பசவ்யம் ஆவிஷத்து விகர்த்து காமஹ குசுமாகரம் வனம். இந்த பசுக்களை வரவேற்கிறதுக்குன்னே ஆங்காங்கு பூக்கள் பூத்து குலுங்கும். எவ்விடத்திலும் குஞ்சம் குஞ்சமாக ஆங்காங்கு ஸ்தபகங்கள் பூங்கொத்துக்கள் இருக்கும். இதுகள் வரவேற்கிறதுக்காகவே கண்ணன் போவரா. பசுக்கள் எல்லாம் முன்னாடி போகும், அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் போவார், கடைசியா கண்ணன் வருகிறார். அழ்வார் கோசரத்தில் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்டுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கை மாறு சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் எங்கும் உட்டு மறந்து ஒழிந்தனர். இந்த போஷரம் பெரியாழ்வார் திருமொழியில் 3ஆம் பத்தில் 4ஆம் திருமொழியில் இருக்கிற போஷரம். இதற்கு விஷதவாக் காமணிகளான மணவாள மாமணிகள். இந்த சுவாமி 1371 அவதரித்தார். 1443 ஆண்டு வரை சுமார் 73 திருநட்சத்திரங்கள் எழுந்துருளி இருந்தார். ஆழ்வார் திருநகரியில் திருவுகாரம் பண்ணவர். எதுக்கு இந்த சுவாமியை பத்தி இப்ப விண்ணப்பம் பண்றேன்னால், ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணினார். ஆனால் பெரியாழ்வார் பாடின பெரியாழ்வார் திருமொழி அதனுடைய உரை மற்றும் காலப்போக்கில் அழிந்து போயிற்று, கிடைக்காமல் போயிற்று. அது ஒரு பகுதி கிடைக்கவில்லை, இன்ன போஷரத்திலேருந்து இன்ன போஷரம் வரைக்கும் கிடைக்கல. அதனால பெரியவாச்சான் பிள்ளைக்கு பிற்பட்ட மணவாள மாமுனிகள் யோசித்தார், இந்த பகுதிக்கு மட்டும் வியாக்கியானம் இல்லாமல் போகலாமா, அதற்கு வியாக்கியானம் இருக்க வேணும் என்கிற ஆசையில் எது பெரியாழ்வார் எழுதினத்துக்கு பெரியவாச்சான் வியாக்கியானம் கிடைக்கலமோ அந்த கிடைக்காத பகுதிக்கு மட்டும் அவர் உரை எழுதுகிறார். அதில் இந்த பாசுரத்தினுடைய உரையில் அழகான ஒரு தமிழ் இலக்கணத்தை, தமிழ் இலக்கிய விஷயத்தை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். அதை மட்டும் என்னன்னு வாசிச்சு காட்டுறேன். முதல்ல பாட்டுக்கு இருக்கிற சொல் அர்த்தம் சொல்றேன். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்டுமை எக்கம் மத்தளி தாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு. கோவிந்தன் கூட்டமா வரார். குழந்தைகள் அவரு கைகள்ல என்னன்னு எடுத்துன்னு வராலாம். தழைகளும் தொங்கலும், தழை என்றும் தொங்கல் என்றும் பேர் பெற்ற பீலி குடைகள்.
மயில் பீலி மயில் பீலின்னு மயில் தோகையா? அந்த தோகையாலே செய்யப்பட்டிருக்கிற கொடைகள், அதுக்குதான் தழைகள் தொங்கல்னு உயர்ந்த தமிழ் பெயர். எங்கும் ததும்பி, அது எங்கேயும் நிறந்து. தண்டுமை, தண்டுமைங்கிறது தோல் கருவி, மிருதங்கம்னு சொல்றமே அதை போல் ஒரு கருவி தண்டுமை. எக்கம், எக்கம் ஒரு தந்திரி, ஒரு நூலிழை உள்ள ஒரு நரம்புள்ள ஒரு வாத்தியம் எக்கம். மத்தளி, மத்தளி என்னும் வாத்தியங்களும். தாழ் பீலி, பீலி தூக்கின திருச்சின்னங்களும். குழல்கள், இலைக்குழல், வெயின்குழல் முதலான முரளிகளும். முரளிங்கிறது புல்லாங்குழல், ஆனா அதுல இலையால பண்ணப்பட்ட குழல் உண்டு, மூங்கிலால பண்ணப்பட்ட குழல் உண்டு. அதனாலதான் குழல்கள்னு சொல்றார். கீதமும், அந்தந்த ஜதிக்கு ஸ்வரத்துக்கு தக்க பாட்டுக்களும் எங்குமாகி இப்படி ஒரு பெரிய வாத்திய கச்சேரியே வர்ற அளவுக்கு கண்ணன் நித்தப்படி விருந்தாவனத்துக்கு போறார். அங்கிருந்து திரும்பி வருகிறார். மணவாளவன்கள் சாதிக்கிறார், தழை என்றும் தொங்கல் என்றும் பீலிக்குடை விசேஷங்கள். தழை தொங்கல் சாபாலம் பிச்சம் குளிரி பீலி குஞ்சமாகும் என்று தழை என்றும் தொங்கல் என்றும் ஜாபாலம் என்றும் பிச்சம் என்றும் குளிரி என்றும் பீலிக்குடைக்கு பேராக சொன்னாரே திவாகரன். திவாகரனுடைய நிகழ்வு பழைய காலத்துக்கு தமிழ் அகராதி புத்தகம். அதுல உயர்ந்த தமிழ் சொற்கள் எல்லாம் காணப்படும். அதிலிருந்து மேற்கோளாக எடுத்து காட்டியிருக்கிறார். எல்லாம் பீலிக்குடைக்கு பேரானாலும் மொத்தமே பீலிக்குடை, தோகையால செய்யப்பட்ட குடைக்கு பேர். அதில் ஆகார பேதம் உண்டாகையாலே, ஆனா ஓரொரு கொடையினுடைய ஃபார்ம் வேற மாதிரி இருக்குமா, அமைப்பு வேற மாதிரி இருக்குமா, அதுல வேற சில இலைகள் செருகப்பட்டிருக்குமா. அதனால இப்படி வெவ்வேறு விதத்தை தழைகளும் தொங்கலும் ததும்பியெங்கும் தண்டுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு. இப்படி கோவிந்தன் வருகிறான்னு தெரிந்து கூட்டம் கூட்டமாக கண்ணன் போறச்சேவம் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாராம். கண்ணன் திரும்பி வரச்சேவம் அனைவரும் வேடிக்கை பார்க்கிறாளாம். எவ்வளவு தூளி தூசரிமா இருக்கும். இத்தனை லட்சம் பசுமாடுகளோட கண்ணன் போறார்னா அதுவே ஒரு புழுதி புயல். போகும் போதும் சரி, வரும்போதும் சுரிகையின் தெரிவில்லும் செண்டுகோலும் மேலாடையும். சுரிகையும் சின்ன குத்து கத்தி, தெரிவில்லும் சுண்டி அடிக்கக்கூடிய வில், செண்டுகோலும் பூச்சுற்றப்பட்ட கோல், மேலாடையும் கண்ணனுடைய மேல் ஆடையும் தோழன்மார் கொண்டோட. இது எல்லாத்தையும் கூட கண்ணன் தூக்கிட்டு வர மாட்டாராம். ஏன்னா அவருக்கு திருமேனியை ரொம்ப பருத்த திருமேனியா, அதுல எந்த பாரமும் ஏத்திடக்கூடாதுன்னுட்டு இதெல்லாத்தையும் மத்த பிள்ளைகிட்ட கொடுத்து முன்னாடி அனுப்பிச்சுட்டு தான் கடைசியாக ஒரு கையால் ஒருவந்தன் தோள ஊன்றி ஆனிரையினம் மீள குறித்த சங்கம். ஒரு கையாலே ஒரு பிள்ளையினுடைய தோளை ஊனிக்கிறார். ஆனரகள் பசுமாடுகள்லாம் திரும்பி வருவதற்காக சங்கத்தை ஊதிக்கொண்டு கண்ணன் வருவாராம். இது ஓரொரு நாளும் பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதற்காக கண்ணன் போகும் காட்சி. இப்படி ஒரு நாள் ஏவம் பிருந்தாவனம் ஸ்ரீமது கிருஷ்ணஹா பிரீதமனா பசூன் ரேமே சஞ்சாரையன் அத்ரேகே சரித்ரோதஸ்து சானுபக. ஓர் நாள் பிருந்தாவனத்தில் சலசலத்து ஓடை ஓடுகிற இடம், நீண்ட மலைகள் எல்லாம் பின்புறத்திலே நிற்கக்கூடிய இடம். அங்க எல்லா பிள்ளைகளும் வந்து சேர்ந்தார். கொச்சித் காயதி, சிலர் பாடுறா. காயஸ்து மதாந்தாலிஷ்வனுவிரதைஹி உபகீயமான சரிதா சர்வி சங்கர்ஷணான்விதா. பலராமனோடைய கூடி ஒத்தொத்தரும் நீண்ட மாலைகளை அணிந்து கொண்டு கண்ணனுடைய தோள்களிலே கை போட்டு கொண்டு எல்லாருமா வந்து சேர்ந்திருக்கா. கொச்சித் பாக்வசி, சிலர் சிரிக்கிறா, சிலர் குயில் மாதிரி கூவி காட்டுறா, சிலர் மயில் மாதிரி ஆடி காட்டுறா, சிலர் ஓரொரு பறவை பறந்து மாதிரி சத்தம் போட்டு காட்டுறா. அப்போது சகோர கிரௌஞ்ச சக்கராக்வ பாரத்வாஜான்ச்ச பருகிணா. இந்த கூட்டத்தோட கூட்டமா மான், குரங்கு, சிறு சிறு பூனைக்குட்டிகள், பக்கத்தில் இருக்கிற பறவைகள் இது தனி சேர்ந்து வருமா. நாமே இந்த கூட்டத்தோட போவோம்னுட்டு கண்ணன் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். ஒருத்தரோட குத்துச்சண்டை போடுறாப்புல பண்ணார். ரொம்ப ஆயாசம் வந்தது. கண்ணன் கீழே படுத்துனுட்டார். ஒரு பிள்ளை அவர் திருவடி எடுத்து காலை வச்சுட்டான். இன்னொரு பிள்ளை அவருடைய திருமுடி சிரசை எடுத்து மடியில வைத்துக் கொண்டான். ஆனந்தமா கண்ணனோட பேசிக்கொண்டு பகவானுடைய திருவடியை வருடிக்கொண்டே ஏதோ பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச போறார்? இப்பேற்பட்ட கைங்கரியம் பெருமானிடத்துல நமக்கு கிடைக்குமா? அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கே எப்படிங்கிறதை அடுத்த நாள் தெரிவிக்கிறேன்.